ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. இன்று நமது அகஸ்திய விஜயத்திலே 2007 டிசம்பர் மாதம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான விஷயம். மேலும் 2004 ஜூலை மாதம், அதாவது ஆணி ஆடி மாதத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு சட்டைநாதர் மகிமை பற்றியெல்லாம் விளக்கமாக கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் ஒரு விளக்கம் சொல்லும்போது அதில் ஒரு கேள்வி எல்லோருக்கும் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அந்த கேள்வியை கேட்டவுடன் அதற்கான உங்களுக்கு விளக்கமோ பதிலோ கிடைத்தவுடன் இதை 4 பேருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், நமக்குள்ளேயே வைத்து கொள்ளக்கூடாது. உதாரணமாக, தினமும் நித்திய விஷ்ணுபதி ஸ்தலம் எங்கே, அப்படி என்றால் என்ன என்று ஒரு அடியார் அவங்களுடைய கேள்வி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க. இது கும்பகோணம் சென்னை மார்க்கத்திலே சோழபுரம் அருகிலே உள்ள அங்கிருந்து கொஞ்சம் வடக்கே சென்றால் மீன் சுருட்டி என்கின்ற ஊரிலிருந்து மேற்கே சுமார் 5 மைல் தூரத்திலே உள்ள நெல்லித்தோப்பு. இங்கே அழகிய பள்ளி கொண்ட பெருமாள் சுதைமூர்த்தி ரங்கநாதருக்கு சித்தர்களாலும் மகான்களாலும் யோகிகளாலும் தினமே நித்திய விஷ்ணுபதி புண்ணிய காலம் பல யுகங்களாக நடந்து வருகின்றது. இதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லிவிட்டோம். நீங்கள் தெரிந்து உங்களுக்கு போல் இந்த சந்தேகம் பல பேருக்கு இருக்கும். நித்திய பிரதோஷம் உண்டு. அதை விழாவாக கொண்டாடுவது கும்பகோணம் அருகில் உள்ள கொர்க்கை ரதி மன்மதனுக்கு இணைந்த பிறகு பிரம்மாவிற்கு ஒரு ஞானம் பிறப்பதற்கு ஒரு வழி கிடைத்த இடம்தான் புஷ்பகவல்லி பிரம்ம ஞானபுரீஸ்வரர். ஒரே மண்டபத்தில் 2 நந்திகள் உண்டு. அவிட்ட நட்சத்திர ஸ்தலத்தையும் குறித்துள்ளோம். இப்படி நித்திய பிரதோஷம், நித்திய விஷ்ணுபதி, தினமும் பைரவ பூஜை, தினமும் சட்டைநாதர் பூஜை, இவைகளை சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் கேட்பதில் எங்களுக்கு சந்தோஷம். ஆனாலும் நீங்கள் செய்ய வேண்டியது நன்றி அகஸ்திய விஜயம் என்று சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன காசா பணமா? இப்படி உங்களுடைய விளக்கம் கொடுப்பதற்காக தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் விளக்கத்தை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். சேர்த்துக்கிட்டு நீங்கள் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா இப்பொழுதெல்லாம் போலித்தனமான பக்தியை பலரும் அதை பெற்று தவறாக வாழ்ந்தும் பிறருக்கு தவறான வழிகளை அறிவுறுத்தியும் வருகின்றார்கள். இது மிக மிக தவறு. இதை நிறுத்த வேண்டும், இல்லை திருத்த வேண்டும். இது மிக மிக பாவகரமான பாவகரமானது ஒன்று. மாசற்ற பக்தியும் மிக மிக புண்ணியமும் தெய்வீக அன்பும் ஒன்றே. உண்மையான கடவுள் பக்தியை கொண்டவர்கள் தம் இறை அனுபூதிகளை ஒருபோதும் பறைசாற்றி பெருமை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் குடத்தில் இட்ட விளக்கு போல சாந்தமாக, வெளியில் தெரியாமல் சமுதாய அழுக்குகளை களையவல்ல சித்த சுத்தி சக்தியை அளிக்க வல்ல தெய்வீக சக்தி. இப்படிதான் யாரோ நினைக்கிறாங்க. இப்படி தெய்வீக சக்தியை பெற்று இப்படி இது எல்லோருக்கும் அந்த தெய்வீக சட்டம், அதுதான் தெய்வ சட்டம் என்றே போற்றப்படுகின்றது. இதை வெளியில் கொள்ள மாட்டார்கள். இப்படி தனக்கு தெரிந்தவைகளை பல பேருக்கு எளிமையாக சொல்லிவிட்டு அதிலிருந்து கடந்து செல்வதுதான் உண்மையான பக்தி. இதுதான் நமது வாத்தியார் பல சர்க்குருமார்களும் விரும்புவதே. இதை வைத்து ஒரு ஆடம்பரமான பலரும் மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு ஒரு பெரிய வேடதாரியாக இருக்கக்கூடாது. இது தலைமுறைகளை கடுமையாக தாக்கும். விளக்கத்தை பார்ப்போம், அப்பொழுது எல்லோருக்கும் புரியும். இப்படி செய்தால் இப்படி செய்யாமல் இருப்பதற்கும் தெய்வீக சக்தியும், அதான் தெய்வ சட்டம் என்றே இதை போற்றப்படுகிறது. இதனால்தான் சீர்காழி சட்டைநாதமூர்த்திக்கு புனுகு காப்பிட்டு அப்படி வழிபட்டு வர எப்பேற்பட்ட கொடிய பாவங்களால் உள்ளூர மனம் வெந்து இருப்போர் நன்கு ஆன்மீக ரீதியாக பண்பாடு
அதாவது பண்பட்டு போகும் அந்த மனசு, அதற்கு துணை புரியும் என்று நமது வாத்தியார் சொல்லியதை இங்கே வாசித்து காட்டுகிறேன். அவரவர் ஜென்ம நட்சத்திரத்து நாளிலே திருப்புரம்பிய சட்டைநாதருக்கு திருப்பாத புனுகு காப்பிட்டு வழிபடுவதால் சந்ததியை பற்றும் குல கோடாரி தோஷங்களும், பாருங்க இந்த தோஷத்துக்கு குல கோடாரி குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே என்று சொல்வார்கள். இப்படி குல கோடாரி தோஷங்களை தீர்க்க உதவும். துரியம் 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 துரியம். மேலும் சட்டம் என்பதற்கு துரிதம், வேகம், விரைவு என்ற பொருளும் உண்டு. மகா பிரளய சூழலின் போது கண் இமைக்கும் நேரத்தில் 300 அடி உயரத்திற்கு நீர்மட்டம் உயர்ந்துவிடும். ஆனால் தோணிபுரம் எனப்படும் சீர்காழி, சிவபுரம், கும்பகோணம் அருகிலுள்ள சிவபுரம், கும்பகோணம் போன்றவையே பிரளய சூழலில் கொஞ்சம் கூட சிக்காமல் தனித்து இருக்கும் வாத்தியார் சொன்னது. ஆனால் இதில் உள்ள இறை விந்தை என்ன? மகா பிரளயம் ஏற்படும் போது மகா சிரஞ்சீவிகள் மட்டுமே இந்த ஸ்தலங்களுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உறைவார்கள் என்பார் வாத்தியார் நமது. இப்படி எல்லோரும் கும்பகோணத்திலே தங்கிட்டாக நமக்கு பிரளயம் ஒன்றும் செய்யாது. இது தவறு. உத்தமர்களுக்கு, சிரஞ்சீவிகளுக்கு இது ஏற்பட்டது. இனி அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? சில விதமான கர்ம வினைகளை உடனடியாக துரிதமாக களைந்து விட வேண்டும். கீழே கிடக்கும் பிறருடைய ஏதோ ஒரு சிறிய அளவிலான பணம், பொருட்கள் எடுத்தல், மது மயக்கத்தால் ஆற்றும் தீய செயல்கள், முறையற்ற காம இச்சையால் இழைக்கும் பாவவினைகள் போன்றவற்றை களைய இவை நிகழ்ந்த உடனேயே இப்படி தக்க பரிகாரங்களை செய்ய வேண்டும். இப்படி கீழே கிடக்குதுன்னு எடுத்துட்டோம்னா அதில் கர்மா வந்து சேர்ந்துவிடும். மேலும் பெண்கள் கருக்கலைப்பு, தெய்வ நிந்தனை, குரு துரோகம். குரு துரோகம் இப்பொழுது அதிகமாக. குருனாக்க அவன் சித்தம் கிடையாது, நமக்கு வழிகாட்டி வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு உதவி செய்தவனும் ஒரு குருவே, நமக்கு தெரியாததை சொல்லி கொடுத்தவனும் ஒரு குருவே. தெரிந்து கொண்டு ஒரு நிலைக்கு வந்து விட்டு அவன் கிடக்கான் போ, அவன் போய் திருட்டு பய, அது பெரிய குரு துரோகம். இப்படி குரு துரோகம் என்பது பல லட்சம் பேருக்கு அது சொத்து போல் வந்து விட்டது. அதை தீர்க்க வேண்டும். இப்படி குரு துரோகம் போன்றவற்றுக்கு ஒரு பொழுதும் பிராய்ச்சித்தம், பரிகாரம் கிடையாது. தக்க சத்குருவே இவற்றுக்கான நல்வழி பரிகாரங்களை அளிப்பவர் ஆவார் குரு கிடைத்தால். ஆனால் அவரவர் மனம் திருந்தி அவரவர்களால் தம்மால் பாதிக்கப்பட்டவருக்கு அனைத்து வகையிலும் பரிபூர்ண நிவாரணம் தந்தால் அன்றி தரவில்லை என்றால் அது அவ்வளவு எளிதிலே எந்த சர்க்குருவும் இதுக்கு பரிகார வகை, அந்த வழிவகைகளை தருவது கிடையாது. ஆகவே வாழ்வில் மேற்கண்ட பெரும் குற்றங்களை செய்தவர்கள் தாம் பிறந்த லக்னம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பிறந்த லக்னம் ஒவ்வொரு நாளும் அந்த லக்னம் வரும், பிறந்த லக்னம் வரும். மேலும் தனது நட்சத்திரம் மாதத்திலே ஒரு முறை இருமுறை வரும். இப்படி பிறந்த லக்னம் வரும். தன் நட்சத்திர நாளிலே பிறந்த லக்னமும் வர வேண்டும். இப்படி குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளே தம்முடைய பிறந்த லக்னம், உதாரணமாக வருகின்ற சனிக்கிழமை இன்னைக்கு மிதுன மாதம் காலை 6 மணி முதல் ஒரு 6:30 மணி வரையும் தான் இருக்கும். அப்படி கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், இப்படி உங்களுடைய லக்கணம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளே உங்களுடைய பிறந்த லக்கணம் வரும் நேரத்திலே கும்பகோணம் அருகில் திருப்புரம்பியம் ஸ்ரீ சட்டநாதருக்கு முந்திரி, பச்சை கற்பூரம், சர்க்கரை, திராட்சை, நல்ல குங்குமப்பூ கலந்த பசும்பாலால் 7 குடம் பால் அபிஷேகம் செய்து ஏழைகளுக்கு தானம் அளிக்க வர வேண்டும். அப்படி மனம் வரணும். உதாரணமாக பால் பாக்கெட்டு அதெல்லாம் கிடையாது. உதாரணமாக கும்பலக்கணத்தில் பிறந்தோர் செவ்வாய் சனிக்கிழமைகளிலே கும்பலக்கணம் வரும் நேரத்திலே ஸ்ரீ சட்டநாதருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால்தான் ஜென்மாவாக எத்தனையோ கர்மாக்கள் வந்திருக்கும்.
அதை தீர்ப்பதற்கு உங்களுக்கு நல்ல வழியும் கிடைக்கலாம், அநேகமாக தீர்ந்தும் விடலாம். இப்படி உங்களுடைய வம்சங்களையும் சந்ததிகளையும் தம்மையும் பற்றும் கொடிய வகை கர்ம வினைகள் ஒரு சில பிறவிகளாவது அந்த பிறகில் எந்த பிறவிகளாவது அந்த பிறவிகள் கலைந்திட அது கரைந்திட துரிதமாக உதவி செய்யும். அதுவும் குருவருள் கை கூடினால்தான். அடுத்ததாக சட்டம் என்பது சுகம் என்ற பொருளும் உண்டு. இந்த கலியுகத்திலே மனித குலம் அற்ப சுகம், நிரந்தரமில்லாத சுகம், நீடித்து நிற்காத சுகம் இவற்றுக்கு மிக மிக அடிமைப்பட்டு வாழ்ந்து தான் சுகத்துடன் வாழ்ந்திட சுயநலத்துடன் பல அற்பத்தனமான செய்கைகளை செய்து பலத்த கர்ம வினைகளுக்கு ஆளாகி விடுகின்றது. குறிப்பாக அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், பொதுத்துறையினரும் சிலரும் பிறர் பணத்தில் பிறர் பொருளில் சுகத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்குத்தான் விரும்புகின்றார்கள். இவையெல்லாம் பெரும் பயங்கரமான கர்ம வினைகளை மீண்டும் வந்து தாக்கும். அலுவலக பொருட்கள், கார் போன்ற வசதிகளை தவறாக பயன்படுத்தியே வாழ்ந்தவர்கள் 60 வயது வரையில் அந்த வயது அடைகிலே அப்படி வாழ்ந்தவர்கள் இந்த கர்ம வினைகள் டக் டக் டக்னு திரும்பி வந்து பல விதங்களில் நோய், அவமானம், கோர்ட்டு வழக்காக தாக்கும் போது பெரிதும் நொந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். புழுகு சட்ட வழிபாடு என்ன சார்? எனவே நிரந்தரமான சுகம், இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்பது இறை வழிபாட்டினால் கிட்டலாகும். எவருக்கு எத்தகைய இன்ப துன்பங்கள் கிட்டலாகும் என்பது அவரவர் கர்ம வினைகளை அமைய பெறுவே. எனவே நம் காரியங்களை, நல்வினைகளை பயன்படுத்த உதவும் ஸ்ரீ சட்டநாதர் வழிபாடு மிகவும் உதவும். இதற்காகவே சுதை புற்றுமண்ணாலான சுயம்புலிங்க மூர்த்திகளுக்கு, குறிப்பாக சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ படம்பக்கநாதர், காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், திருவலஞ்சுழி பிள்ளையார், கும்பகோணம் கும்பேஸ்வரர், திருக்கடையூர் என்று சொல்கிற திருக்கடவூர் சிவமூர்த்தி போன்ற மூர்த்திகளுக்கு வளர்பிறை தேய்பிறை இரண்டிலுமே ஒரு நாளேனும் புனுகு சட்டம் சாத்தி வழிபட்டு வர வேண்டும். வாரம் ஒரு முறை சுயம்புலிங்க மூர்த்தியை வெண்பட்டு அல்லது வில்வ தளத்தால், கண்டிப்பாக வெண்பட்டு வாங்கி சாத்துங்கள். வில்வ தளத்தால் உங்கள் கையால் செய்ய முடியாது. அதற்கான ஆடைகளை சாத்தி துதித்து வர வேண்டும். சட்டம் என்பதற்கு இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கிறது. மேற்கண்ட 5 அர்த்தங்களும் கலியுகத்திற்கு மிகவும் முக்கியமானவை. இவை 5ஐயும் இணைத்துத்தான் நீதியரசர், தர்மமூர்த்தி, நீதிமூர்த்தி, நீதி பரம தெய்வம் என்றும் ஸ்ரீ சட்டநாதர் போற்றப்படுகின்றார். ஆகையினால் நீதித்துறையில் உள்ளவர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் முற்காலத்தில் செய்தார்கள். இப்பொழுதும் ஒரு சிலர் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தர்மத்திற்கு, தெய்வத்திற்கு, தெய்வ சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தும் வருகிறார்கள் என்பது போற்றத்தக்கது. இப்படி ஸ்ரீ காலபைரவருக்கு வஸ்திரம் சாத்தி பூஜிக்கப்படுவது போல ஸ்ரீ சட்டநாதருக்கும் பட்டு வஸ்திரம் சாத்தி பூஜிப்பது அப்படித்தான் செய்ய வேண்டும். பூஜித்துத்தான் வர வேண்டும். சட்டை என்னும் உடலை இந்த உயிரானது உதித்திட தடையாக இருப்பவை 3 விதமான கர்ம வினைகள். ஒன்று சஞ்சித கர்மா, அதாவது கடந்த ஜென்ம வினைகள். பிராரப்த கர்மா, இப்பொழுது பிரசன்ட் நடப்பு பிறவிகள் அதனுடைய வினைகள். ஆகாமி கர்மா, எதிர்காலத்தில் நடப்பு பிறவியில் சேர்ந்து கொண்டே எதிர்காலத்தில் சேரும் பல வடிவெடுக்கும் கர்ம வினைகள். இந்த 3ஐயும் களைய வல்ல பக்தி வழிபடும் ஸ்ரீ சட்டநாதர் வழிபாடு உங்களுக்கு உதவலாம். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். இந்த ஜீவாலயங்கள், பிருந்தாவனம், திரிபுரிசல் அதிஷ்டானத்தில் வழிபடுங்கள். கண்டிப்பாக எந்த ஆலயத்திற்கு எப்பொழுது சென்றாலும் தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்தால்தான் பலன்களை பெற முடியும். கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், கற்பூர ஆரத்தி பார்த்தேன், தீபாராதனை பார்த்தேன், வந்தேன் என்று சொல்வதெல்லாம் பெருமை அல்ல. அந்த இறைவனுக்கு ஒவ்வொரு உத்தமர்களும் அந்த காலத்திலே முதல் சம்பளம் வாங்கும் பொழுதும், இது வேலைக்கு போய் ஒரு உத்தியோகம் கிடைத்து வாங்கினால் அந்த சம்பளத்தை முதலில் தாய் கையில் கொடுத்து, அது விருத்தியாகின்ற புஷ்பங்கள், மல்லிகைப்பூ, இப்படி
வளரக்கூடிய பொருள்களை வாங்குவார்கள். அந்த தாய் ஒரு குருவிடம் கொண்டு போய் அதை சேர்ப்பார். ஒரு காலத்திலே நமது வாத்தியாரிடம் அது அப்படித்தான் செய்தார்கள். அப்படி செய்தவர்கள் இன்றும் பரம சௌக்கியத்துடன் இருக்கின்றார்கள். இப்படி நான் வாத்தியாரை பார்க்க முடியலையே, வெளியூரில், வெளிநாட்டில், வெளி தேசத்தில், வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறேனே, மாதம் கொடுக்கணுமா? கண்டிப்பாக குரு காணிக்கை செலுத்தித்தான் தீர வேண்டும். அவர் கேட்டு கொடுப்பது உண்டு, பெரிய பிரச்சனை இல்லை. அவர் கேட்டார், நான் கொடுத்துட்டேன் கிடையாது. எதற்கோ நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவுக்கு ஒதுக்குகின்றீர்கள். ஏனென்றால் குரு காணிக்கையானது கண்டிப்பாக பல விதத்தில் உங்களை காவந்து செய்யும், காப்பாற்றும். அப்படி செய்யாதவர்கள் தான் இந்த காலத்திலே உழைத்தாலும் உழைத்ததற்கு, வேலை பார்த்ததற்கு சம்பளம் இல்லாமை, பற்றாக்குறை, வேலை போய்விட்டது, திடீர் என்று வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோகத்தில் பிரச்சனை, இருந்த உத்தியோகம் போய்விட்டது. இப்படி பல விதத்திலே வேதனை சோதனைகளுடன் வாழ்ந்து வருபவர்கள் காரணம் என்னவென்று நீங்களால் யோசித்து பார்த்தால் குரு காணிக்கை செலுத்தாமல் இருந்திருக்கலாம். இதைத்தான் நாங்கள் ஆத்ம விசாரம் செய்து பாருங்கள், எந்த இடத்தில் தவறு நடந்தது, எதை விட்டு விட்டோம், எதை மறந்து விட்டோம் என்று. ஆகையினால் காசு வந்தவுடன், ஒரு சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ கையில் பணம் வந்தவுடன் ஆடுகின்ற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. அப்படி எளியவர்களோ பெரியவர்களோ, பெரிய பதவியிலோ ஒரு பொறுப்பிலோ உள்ளவர்கள் அப்படி செய்தால் எல்லாவற்றையும் மேலே கணக்கு எழுதி வைத்திருப்பார்கள். அந்த கணக்கை தீர்க்கும் வரை நாம் பிறவிகள் எடுத்துத்தான் தீர வேண்டும். இதே பிறவியிலும் நமது தலைமுறைகளையும் அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல், உடல் வேதனை, நோய் நொடி, வியாதி, இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே பல தானங்களை கொடுக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் தான தர்மங்களில் பலவிதமாக இருக்குது. உடல் உறுப்பு தானம் பெறுகின்றது. காரணம் அந்த மாதிரி ஆகிவிடுகின்றது. யாருக்கு யார் துரோகம் செய்தாலும் அவருடைய தானம் இப்படி போய் சேரும். அதெல்லாம் நமது வாத்தியார் சொல்வார், எந்த உறுப்பையும் இறைவன் கொடுத்தாலும் அந்த உறுப்புடன் தான் அங்கு செல்ல வேண்டுமே தவிர நீ தானம் கொடுப்பதற்கு நீ யார்? உனக்கு இந்த அளவுக்கு உன்னுடைய உடம்பை படைத்து கை கால்களை நிறுவி கொடுத்த உனக்கு நீ யாருக்கு தானம் கொடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு என்று கேட்கும் கேள்விக்கு பதில் வைத்திருந்தால் நீங்கள் செய்யலாம். அப்படி பிறருடைய எச்சில் சாப்பாட்டை நாம் சாப்பிடுவதில்லை. உதாரணமாக, நான் பெரியவன், நான் வயதில் மூத்தவன், நான் இந்த குலத்தில் பிறந்தவன் என்று சொல்கின்றோமே, அதுபோல பிறருடைய இரத்தமும் ஒரு விதத்தில் கர்ம வினைகளை சுமந்து வந்து தான் தீரும். ஆகையினால் எதற்கும் ஒரு உத்தம பெரியவர்களை கேட்டு செய்வது நல்லது. நாம் வளர்த்த குழந்தையை கொலை செய்து அதை சமைப்போமா, சாப்பிடுவோமா? அதுபோல இப்பொழுது பல இடங்களிலே பல பிராணிகளை வளர்த்து தன் வீட்டிலே அதை சமைத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். இதை யார் சொல்வார்கள்? இதற்கு ஒரு குரு வேண்டும். உங்களை நம்பி வளர்ந்த பிராணி, உங்களிடமே பாசம் வைத்த அந்த பிராணியை வதைப்பதும் பெரும் பாவமே. இப்படி ஆன்மீகமானது நீண்டு கொண்டே போகும். அதெல்லாம் நித்தியமும் ஒரு பெரிய மனிதனை கேட்டு ஒரு 10 நிமிடம் இன்றைய பொழுது எப்படி, நாளைய பொழுது எப்படி கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள். தவறு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதை 4 பேருக்கு சொல்லலாம். அவங்க செய்கிறாங்க, செய்யலை. இப்பொழுதெல்லாம் வேதனை இல்லாத நிலையில் எல்லோரும் வேண்டுவார்கள், எனக்கு என் குழந்தை 1ஆம் கிளாஸில் சேர வேண்டும், 11வது பாஸ் பண்ண வேண்டும், நல்ல காலேஜ் கிடைக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும். திருமணம் ஆச்சுன்னா பிரச்சனை தீர்ந்தது சார். பிடிக்குது பாருங்க, கஷ்டம். திருமணத்தில் ஆரம்பித்து நமது இறப்பு வரையும் பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கின்ற பல ஆயிரம் குடும்பங்கள் உங்களுக்கே தெரியும். எள்ளி நகையாடக்கூடாது. காரணம், பல பேருடைய பொறாமை, கண் திருஷ்டி தோஷங்கள் அந்த தம்பதிகளை தாக்கி இருக்கும். தவறான விதத்திலே சம்பாதித்த பணம், சொத்து இவைகளை விற்று அந்த திருமணம் நடந்தால் அவர்கள் படுகின்ற வேதனை சொல்லி மாளாது. இப்படி நல்ல செயல்களை செய்து ஒரு காரியத்தை சாதித்து கொண்டு விட்டு அவன் கிடக்கிறான், போ, இவன் பெரிய ஆளா, நமக்கு இதை விட ஒரு பெரிய ஆள் இருக்கார், பெரிய அருள் வாக்கில் பெரிய நிபுணர் ஒரு வெளிநாட்டில் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன்னா ஒரு செகண்டில் பண்ணிடுவேன். இப்படி ஒருத்தர் நல்லது செய்யும் பொழுது அருகிலே இருப்பார்கள், நீ இப்படி பேசு, இதை ஒத்துக்காத, அதை ஒத்துக்காத, அப்படி என்று காது கேட்பட சொல்லுவார்கள்.
இதுவும் ஒரு குறுக்கீடாக வந்து பலவிதமான கர்ம வினைகளை கொடுத்து அவர்களையும் சொன்னவர்கள் கேட்டவர்கள் செய்தவர்களையும் தாக்கும். ஒருத்தரை பேச விட்டு பலவிதமான குறுக்கு கேள்விகள் கேட்கும் காலம்தான் இந்த கலியுகம். ஒரு பொருளுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அடுத்தது கேள்வி, ஒரே பொருளுக்கு பல விளக்கங்களை சொல்லி இவர்கள் ஓய்ந்து போவது, டயர்ட் ஆகிற வரையும் விட மாட்டாங்க. சந்தேகம் என்று எழுந்து விட்டால் அதை நீக்குவது மிக கடினம். ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில், அப்படி இருப்பதுதான் நல்லது. சட்டைநாதரை நாடுவோம், நமது பல கர்ம வினைகளை முடிப்போம். இப்படி நடந்தவற்றை பற்றி கவலைப்படாதீர்கள். மாதம் தினமுமே ஒரு கைப்பிடி அரிசியை சேர்த்து தர்மத்திற்கு வைத்து 15 நாளைக்கு ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ தானம் செய்யுங்கள். பிடி அரிசி தானம். இப்படி தினமும் பறவைகளுக்கு, பசுக்களுக்கு, பட்சிகளுக்கு, ஏழைகளுக்கு, இப்படி பிராணிகளுக்கு, வாயில்லாத ஜீவன்களுக்கெல்லாம் உணவிடும் பழக்கத்தை தினமும் ஒரு கடமையாக வைத்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் காலம் வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது. நல்வாய்ப்பு கண்டிப்பாக சீவி சிங்காரித்து கொண்டு வராது. இப்படி நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள். இப்படி தன் வாயாலே கெட்ட குடும்பங்கள் பல ஆயிரம். குறிப்பாக பல பேருக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு குரு, அவர்கள் பேசுகின்ற பேச்சை சில இடங்களிலே கேட்கவே முடியாது. குழந்தைகளை, பள்ளி மாணவர்களை, ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்த வீட்டுக்காரங்க, பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் பேசி, நான் யார், நான் பெரிய கல்லூரியிலே எப்பேற்பட்ட பட்டம் பெற்றிருந்தவர், நான் அப்படி இப்படி என்று பேசுவார்கள். கண்ணுக்கு நேராக அவர்கள் படும் பாட்டை அவர்களே தான் சொல்லி தீரணுமே தவிர யாரும் பார்த்து கிண்டல் அடிக்காதீர்கள். குறிப்பாக ஆசிரியர்களை மதிக்காத மாணவர்களும், மாணவர்களை கொடுமைப்படுத்தும் ஆசிரியர்களும் மிக வேதனையான நிலைமையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். குழந்தைகள் சாபம் சும்மா விடாது. ஒரு இடத்திற்கு, ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு, ஒரு கல்யாணத்திற்கு ஒருத்தர் வீட்டிற்கு கூப்பிட்டால் அந்த இடத்தில் முடிந்த அளவு நல்லது செய்வதற்குத்தான் போவார்கள். அந்த காலத்தில் பெரியவர்கள் போகும்பொழுதே நிறைய பழம், பூவு, வெத்தலை கடன் வாங்கியாவது செய்வார்கள். அது ஏழை குடும்பத்தில் இன்றும் நடக்கின்றது. கொஞ்சம் படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டோம், வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம எளிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடை நல்ல நாகரிகமாக இருக்கிறதோ நம்முடைய எண்ணமும் வெளிக்காட்டும். நம்ம சொல்லுவாங்களே, நம்ம சிம்பிளாக இருக்கோம் சார், நான் ஏதோ தோச்ச வேட்டியை கட்டிட்டு போகிறேன், தோச்ச சட்டையை போட்டு போகிறேன், எல்லாம் ஆடம்பரம்லாம் கிடையாது. அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இறைவன் உனக்கு கொடுத்ததை நீ முழுமையாக உபயோகித்து அந்த கோயிலுக்கு வந்தால் அந்த இறைவன் உன்னை பார்த்து ஆனந்திப்பான். இத்தனை பொருள் சுகபோகங்களை கொடுத்தும் உன்னுடைய புத்தி இன்னும் திருந்தவில்லையே, நீ அழுக்கடைந்த ஆடைகளையும் சுருக்கமான ஆடைகளையும் போட்டுத்தானே வந்திருக்கிறாய், உனக்கு ஈர்க்கு என்று ஒரு கணக்கு தீர்ப்பார். இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆன்மீகத்தில் நல்லதை ஒரு பக்கம் செய்து கொண்டே இருப்பவர்களும் உண்டு, அதை பற்றி குறை சொல்பவர்களும் உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் கணக்கெழுதும் கால பைரவர் உண்டு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளர் அருணாச்சலா.